மின்சார ஸ்கூட்டர் விலை குறையுது. மத்திய அரசு கொடுத்த சர்ப்ரைஸ். மக்கள் குஷி. மத்திய அரசு மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்க PM E-டிரைவ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய காலத்தை நீட்டித்துள்ளது. இதனால் மின்சார ஸ்கூட்டர், பைக் வாங்கும் சாதாரண மக்களுக்கு விலை குறைந்து பெரிய நிவாரணம் கிடைக்கிறது. குறிப்பாக பெட்ரோல் விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு அதிக கவனம் பெற்றுள்ளது. புதிய அறிவிப்பின்படி மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் மானியம் 2026 ஜூலை 31 வரை தொடரும். அதே நேரத்தில் இ-ரிக்ஷா மற்றும் இ-கார்ட் வாகனங்களுக்கு 2028 மார்ச் 31 வரை சலுகை வழங்கப்படும். இதன் மூலம் அதிகமான மக்கள் எரிபொருள் வாகனங்களை விட்டு மின்சார வாகனங்களுக்கு மாறுவார்கள் என்பது அரசின் நோக்கம். இந்த திட்டத்திற்காக அரசு சுமார் 1772 கோடி ஒதுக்கியுள்ளது. இதில் ஏற்கனவே 1659 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 14 லட்சம் வாகனங்களுக்கு மட்டுமே மானியம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த இலக்கை 24.8 லட்சம் வாகனங்களுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 10 லட்சம் மின்சார ஸ்கூட்டர்கள் மற்றும் பைக்குகள் விற்பனையாக இருப்பது இந்த துறையின் வேகமான வளர்ச்சியை காட்டுகிறது. மின்சார 3 சக்கர வாகனங்கள் பகுதியில் எதிர்பார்த்ததை விட அதிக விற்பனை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பிரிவில் தேவையும் அதிகரித்து வருகிறது என்பது தெரிவாகிறது. மொத்தத்தில் மின்சார இருசக்கர வாகனங்களே அரசின் மிக முக்கியமான கவனமாக உள்ளது. மானியம் நீட்டிப்பு மூலம் விலை குறைந்து மக்கள் எளிதில் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் நிறுவனங்களுக்கும் புதிய மாடல்களை அறிமுகப்படுத்தவும், பழைய ஸ்டாக்கை விற்பனை செய்யவும் கூடுதல் நேரம் கிடைக்கும். இது இந்தியாவில் மின்சார வாகன வளர்ச்சிக்கு பெரிய முன்னேற்றமாக அமையும்.